அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கொசு விரட்டி வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, உங்களுக்கு நான் இப்படி சொன்னாக்கா நம்ம சேனலுக்கு முதல் முறையா இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு குழப்பமா இருக்கும். அவங்களுக்காக சொல்றேன். நம்ம சேனல்ல கொசு தொல்லைக்குன்னு தனி பிளேலிஸ்டே இருக்கு. ஏன் பிளேலிஸ்ட்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு விதமான கொசு விரட்டி தேவைப்படும். அதுக்காக தான் ஒரு பிளேலிஸ்ட். இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒண்ணு பொறுமையா எல்லாத்தையும் பாருங்க. உங்க ஏரியாவுக்கு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில கொசு விரட்டிக்கு கரண்ட் தேவைப்படும், ஒரு சிலதுக்கு தேவைப்படாது. சில கொசு விரட்டி இன்டோர்ல பயன்படுத்துற மாதிரி இருக்கும், சில கொசு விரட்டி அவுட்டோர்ல பயன்படுத்துற மாதிரி இருக்கும். டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு கொசு தொல்லை இருந்தா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கூட ஒரு சூப்பரான வீடியோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஒன்னொன்னா பொறுமையா பாருங்க. எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒர்க் ஆகிற மாதிரியும் துளி கூட கெமிக்கல் இல்லாம முற்றிலும் இயற்கை முறையில் கொசுவை விரட்ட ஒரு அருமையான கொசு விரட்டியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோ வந்துட்டேன். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது நான் 2 மாசமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கவும் தான் உங்களுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த கொசு விரட்டி செய்யறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கட்டுக்கம்பி எடுத்துக்கிறேன். இது சாதாரணமாக எல்லா ஹார்ட்வேர் கடைகளிலும் கிடைக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நமக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் தேவை. இந்த பாட்டிலில் வீடியோவில் காட்டின மாதிரி அளவு வச்சு இதை அப்படியே வளைச்சிக்கிறேன். இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி இந்த கட்டுக்கம்பியை நான் வளைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து நமக்கு தேவை இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில். இதுல ஒரு ஸ்ட்ரா மாதிரி நம்ம செய்ய போறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரா செஞ்ச பிறகு அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த ரிங் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆடாமல் இருக்கிறதுக்கு க்ளூ போட்டுக்கிறேன். அடுத்து இன்னொரு சின்ன பீஸ் கம்பி எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைப் கிடச்சிதுன்னா அதில் இந்த மாதிரி சுற்றி வீடியோவில் கட்டின மாதிரி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த 2 எண்டையும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
அடுத்து இந்த மாதிரி வேஸ்ட்டான அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். இதை இந்த பைப்பில் ரோல் பண்ணி ஒரு சின்ன வெசல் மாதிரி செஞ்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப் தான் நமக்கு தேவை. இப்போ இந்த சிலிண்டரை இந்த ரிங்கில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செட்டப் இந்த இடத்துல வரப்போகுது. அடுத்து நம்ம திரி போட்டுக்குவோம். அடுத்து நமக்கு தேவை கொஞ்சம் ஆயில். இது மிக மிக விலை மலிவான ஒரு எண்ணெய் தான். ரொம்ப ஸ்பெஷலான ஆயிலில் இதுக்கு பயன்படுத்த வேணாம். ஆயில் மில்லில் கலப்பு எண்ணெய் அப்படின்னு கேட்ட தருவாங்க. இருக்கிறதுலே விலை மலிவான எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது விளக்கேற்ற பயன்படுத்துவாங்க. மற்றபடி ஸ்பெஷல் ஆயிலெலாம் நான் எதுவும் பயன்படுத்தலை. நீங்களும் சாதாரணமாக ஒரு எண்ணெய் இருந்தால் போதும், அதை பயன்படுத்துங்க. இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. இனிமேல் தான் இந்த வீடியோவோட முக்கியமான பார்ட்டே இருக்குது. கவனமாக பாருங்கள். இதுதான் எலுமிச்சை புல். லெமன் கிராஸ்னு சொன்னால் உடனே உங்களுக்கு புரியும். லெமன் கிராஸ்னாலே கொசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த லெமன் கிராஸ் சில இடங்களில் காடு மாதிரி தானாகவே வளர்ந்துருக்கும். எங்கள் ஏரியாவில் அது மாதிரிலாம் இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு நர்சரியில் வாங்கினேன். சின்ன ஒரு க்ரோ பேக்கில் கொடுத்தாங்க. அதை நான் இந்த மாதிரி பழைய பெயிண்ட் டப்பாவில் வச்சு இந்த அளவு வளர்ந்துருச்சு. 2 மாதமாக இந்த அளவு வளர்ந்துருக்கு. இந்த லெமன் கிராஸ் தான் இப்போ கொசு விரட்டிக்கான முக்கியமான பொருள். லெமன் கிராஸ்னாலே கொசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த லெமன் கிராஸில் கொஞ்சம் நான் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லெமன் கிராஸை ஒரு 2 to 3 inches இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப் ஒன்று செஞ்சு வச்சோம் இல்லையா, அலுமினியம் ஃபாயிலில். அதில் இந்த லெமன் கிராஸை நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ திரியை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேம் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய ஃப்ளேம்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃப்ளேமை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு இந்த லெமன் கிராஸ் ஃபில் பண்ண இந்த செட்டப்பை பாட்டிலில் எப்படி வச்சிடலாம். இப்போ என்ன மெத்தடுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃப்ளேம்லேருந்து வர்ற ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெமன் கிராஸை ஹீட் பண்ணி இந்த லெமன் கிராஸ்லேருந்து ஃபியூம்ஸ் வரும். லெமன் கிராஸ்னாலே கொசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாதாரணமாக இந்த லெமன் கிராஸை ஒரு சின்ன தொட்டியில் வச்சு இன்டோரில் வச்சிங்கனாக்கா அப்படி வச்சாலே ஓரளவு கொசு குறைஞ்சிரும். ஆனால் மாலை நேரங்களில் கொசு தொல்லை அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த கொசு விரட்டி மெத்தட் பண்ணுறோம். இப்போ இந்த லெமன் கிராஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி அதிலிருந்து ஃபியூம்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்படியே வீடு முழுக்க எலுமிச்சை கமகமக்கும். இது நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் கொசுக்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அப்படியே யூட்டர்ன் போட்டு தெரிச்சு ஓடினும். இந்த மெத்தட் கொசு விரட்டியை நான் 2 மாத காலமாக பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இதுக்கு ஒன்றும் பெருசாக செலவும் இல்லை. கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒர்க் ஆகும். காற்றடிச்சாலும் இது ஒர்க் ஆகும். ரொம்ப எளிய முறையில் இதை எல்லாருமே பார்த்த உடனே செஞ்சிட முடியும். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. எந்த கெமிக்கலும் நம்ம இதில் பயன்படுத்தலை. 2 மாத காலமாக நான் பயன்படுத்தி முற்றிலும் நல்ல ரிசல்ட் வந்த பிறகு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பெருசாக செலவு எதுவுமே கிடையாது. ரொம்ப இயற்கையான முறைங்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க யார் வீட்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இது காற்றடிச்சாலும் அணையாது. பாட்டில் கையில் தொட்டு பார்த்தீங்கனாலும் சுடாது. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்டில் ரிசல்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். மேலும் மேலும் இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இது போல் வேற இருக்குது. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.